நம்ம பேசக்கூடிய அந்த கியூட் குழந்தை வந்து கவிதை சொல்ல போகிறாங்க, பாட்டு பாட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசி என்னென்ன திறமைகளெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். பிள்ளையோட பேர் என்ன? நவ்யா. நவ்யா பேர் வந்து அழகாக இருக்குது. யார் பிள்ளைக்கு வச்சாங்க இந்த பேர்? அம்மா. அம்மா வச்சாங்களா? அம்மாவோட பேர் என்னம்மா? நதிஷா. நதிஷா. அப்பா பேர்? ஆண்டனி. சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ராஜகமங்கலம் துறை. அப்படியா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கவிதை. கவிதை சொல்ல போறீங்களா? கவிதைனா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் பிடிக்கும்? நான் தேசியத்தை பார்த்து ஒரு கவிதை சொல்ல போகிறேன். நம்ம தேசத்தை பத்தி ஒரு வீரமான பொண்ணு வந்து இன்னைக்கு கவிதை சொல்ல போறாங்க, அப்படித்தானே? ஆமா. சரி, சொல்லுங்க. தேசிய கொடியில் சில நிறம் உண்டு, நிறத்தில் சில காரணம் உண்டு, காரணத்தில் சில குருதி உண்டு, குருதியில் ஒரு வரலாறு உண்டு. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நமக்கு வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வரப்போகுது. அதனால நம்ம செல்லக்குட்டி உங்களுக்கு தெரிஞ்ச கவிதையை வந்து இந்த நிகழ்ச்சியில நீங்க சொல்லியாச்சு, அப்படித்தானே? யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? எத்தனை நாள் இருந்து படிச்சீங்க பிள்ளை? நேத்தைக்கு தான் படிச்சீங்களா? அதுக்குள்ள இன்னைக்கு வந்து சூப்பரா சொல்லிட்டீங்க. பிள்ளைக்கு வந்து நாடு வந்து ரொம்ப பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? ஏன்னா இந்த மக்கள் இருக்கனால எனக்கு பிடிக்கும். எல்லாரும் அன்பா நடந்துக்கிறதால இந்த நாடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா. சரி, நம்ம நவ்யா குட்டி அடுத்ததா என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க கேட்கலாம். கண்ணில்ல கண்டா கண்ணீர் வருதே கருமை வீரர் எங்கள் காமராசரே, இங்கை நானும் மேல எழுத்தறிவு தொலைவுதான், நீ விதச்சவதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், நீ விதச்சவதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான், மத்தியான சோத்தத்தான் மறந்தும் தின்னதில்ல, கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது சோறு, சுருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்ல, சுருடு தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா, சுருட தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க, புத்தகத்தோட ஜாமன்றி நீ இந்த காலத்துல நான் இருந்திருக்க கூடாது என ஏங்கி ஏங்கி அழுகுறேன். கல்வி கண் திறந்த நம்ம கர்ம வீரர் காமராஜரை பத்தி ஒரு அழகான பாடல் வந்து பிள்ளை பாடுனீங்க. இந்த பாடல் வந்து பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகா அந்த வரிகளெல்லாம் சூப்பரா இருக்குது. சரி, நீங்க வந்து பெரிய பொண்ணா வளர்ந்தப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? பைலட் ஆகணுமா? இது எதனால இந்த ஆசை பிள்ளைக்கு வந்துச்சு? எங்க அப்பா அம்மா நான் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போகணும்னு ஆசை. ஓ, உங்க அப்பா அம்மாவை நீங்க வந்து ஃப்ளைட்ல கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால கண்டிப்பா நீங்க வந்து பைலட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. சரி, உங்க அம்மா அப்பா உங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க? கன்னியாகுமரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, வேளாங்கண்ணிக்கு, அடுத்த இவ்வளத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல வந்து பைலட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காமராஜரை பற்றி சில வார்த்தைகள் உங்கள் முன் கூற வந்துள்ளேன். சரி, காமராஜர் ஐயாக்கு வந்து ஒரு பாட்டு பாடுனீங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி பேச போறீங்களா? ஆமா. சரி, பேசுங்க கேட்கலாம். காமராஜர் அவர்கள் 1903 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, அவருடைய தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். காமராஜரின் இயற்பெயர் காமாட்சி. அவர் அம்மா அவரை செல்லமாக ராஜா என்று அழைப்பார். அதுவே காமராஜர் என்று அழைக்கும் காரணம். அவர் பள்ளிப்படிப்பை விருதுநகரில் தொடங்கினார். அவர் 6ஆம் வயதில் அவர் அப்பா இருந்ததால் அவர் அம்மா தன்னங்கை விற்று கொண்டு குடும்பத்தை காப்பாற்றினார். சிறு சிறு போராட்டங்களிலும் ஈடுபட்டார். சிறையிலும் அடைக்கப்பட்டார். அவர் கட்டாய கல்வி, இலவச கல்வி, மதிய உணவு திட்டங்களில் பல திட்டங்களாக உருவாக்கி வைத்தார். ரொம்ப அழகா சூப்பரா அன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நமக்கு சுதந்திர தின விழாவை வந்து நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தருணத்துல வந்து ஒரு வீரமான ஒரு தீரமான பாடல் காமராஜர் ஐயாவை பத்தி பேச்செல்லாம் பேசுனீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. தேங்க்யூ.